வணக்கம். இன்னைக்கு கதிரன் சோமில் நேற்று ஃப்ரைடே ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனு என்ன செஞ்சேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. எல்லாருக்கும் பிடித்தமான ரொம்ப சுவையான ஈஸியான முறையில் செய்யக்கூடிய இந்த தேங்காய் பால் சாதம் அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே ஒடிசாவில் இந்த மந்த்து தான் புதினா நல்லா வளர்ந்துருக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் புதினா வளரவே கிடையாது. புதினாவை கொஞ்சம் கிள்ளி எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம குக்கர் அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த எண்ணெயோட தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் சூடேறினோன்னா இதில் பிரியாணி இலை, சோம்பு, ஏலக்காய், பட்டை, லவங்கம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக அன்னாச்சி மொக்கு, கடல் பாசி, அதுக்கப்புறம் ஸ்டார் இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் எண்ணெயில் மணம் வர வரைக்கும் நம்ம வறுபட்டு எடுத்த பிறகு இதோட 4 பச்சை மிளகாய் காரத்திற்கு சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறமா கையளவுக்கு கொத்தமல்லி, புதினா இதையும் சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தை இதோடு சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். வெங்காயம் நல்லா மெல்லிஸாக தின்னாக கட் பண்ணி போட்டால் நமக்கு ஈஸியாக வதங்கி வரும். இப்போ இதோட 1.5 to 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கிறோம். அடுத்ததாக மீடியம் சைஸ் தக்காளி 3 எடுத்து அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதோடு சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கிறோம். தக்காளி சேர்த்து ஒரு 1 மினிட் ஆன பிறகு நம்ம இதோட கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். நம்ம சேர்த்த எல்லா பொருட்களும் எண்ணெயில் நல்லா வதங்கி ஒன்றா சேர்ந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகளை இதோடு சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட உரித்து வச்ச ஃப்ரெஷ் பட்டாணியை இதோடு சேர்த்துக்கிறோம். அடுத்ததாக ஒரு 2 to 3 கேரட் எடுத்துகிட்டு அதை வாஷ் பண்ணி நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு 3 அல்லது 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே ஒரு 2 to 3 மினிட்ஸ் வதக்கிக்கலாம். கொஞ்ச நேரம் வதங்கின பிறகு நாம் இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம் இந்த காய்கறிகளோட இறங்கிறதுக்காக. நீங்கள் பாஸ்மதி அரிசி வேணும்னா நீங்கள் பாஸ்மதி அரிசி இதில் யூஸ் பண்ணலாம். நான் நார்மல் ரைஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். காய்கறி நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஊற வச்ச அரிசியை இதோடு சேர்த்துக்கிறோம். நான் ஒரு 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன். அரிசியை சேர்த்துட்டு நல்ல காய்கறியோடு நம்ம மிக்ஸ் பண்ணி விடுறோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த தேங்காய் பாலை இந்த அரிசியோடு நம்ம சேர்த்துக்கிறோம். நான் இப்போ 2 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துட்டு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கொத்தமல்லி, புதினா இதை மேலே தூவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ நம்ம உப்பையும் காரத்தையும் சரி பார்த்துக்கலாம். உப்பு கம்மியாக இருக்கனால இதோட கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுறேன். இப்போ ஒரு கொதி வந்த பிறகு நம்ம குக்கரை மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான சுவையான தேங்காய் பால் சாதம் சுட சுட நம்மளோட ஃப்ரைடே லஞ்சுக்கு ரெடி ஆகிடுச்சு. அதிலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.